திரு ஜதீந்திரா அவர்களே, இப்பொழுது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், மற்றது காணி அபகரிப்பு, மனிதப்படு மாடு அந்த பிரச்சனை, மற்றது சிறை கைதிகள் விடுதலை போன்ற பல முக்கியமான விடயங்களை ஒரு ஜனாதிபதி சந்திப்பவர்கள் கேட்பதற்கு பதிலாக ஒரு பார் லைசன்ஸ் விவரத்தை வெளியிடுங்கள் என்று சொல்லி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சுமந்திரன் அவர்கள் சென்று கேட்டிருக்கிறார். இது தொடர்பாக நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அதாவது எத்தனையோ பெரிய முக்கியமான விடயங்களை ஜனாதிபதியை சந்தித்து முதலாவதாக கேட்க வேண்டிய விடயங்கள் இருக்கும் பொழுது ஒரு பார் லைசன்ஸில் இருக்கின்ற நபர்களுடைய பெயரை தாருங்கள், அவர்களுடைய பெயரை வெளியிடுங்கள் என்று கேட்டும் அவரும் இன்னும் அதை வெளியிடாது இருப்பதற்கு என்ன காரணம்? இதில் உண்மையில் நீங்கள் இதை சாதாரணமாக தேர்தல் காலம், இந்த தேர்தல் காலம் பொதுவாக தேர்தல் என்னதான் நாங்கள் தமிழ் தேசியம் பேசிக் கொண்டாலும் ஒரு கட்சியை ஒவ்வொருவரும் தாங்கள் விருப்ப வாக்குகளில் வெல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பிரச்சாரங்கள் இடம்பெறுவது உண்டு. ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு கட்சிக்குள்ளேயே சண்டை நடக்கும். ஒரு கட்சிக்குள்ளேயே ஒருவரை வீழ்த்தி மற்றவர் எப்படி வரலாம் என்ற அடிப்படையில் தான் பிரச்சாரங்கள் இடம்பெறுவது உண்டு. இந்த பின்னணியில் இந்த காலகட்டத்தில் இந்த பார் பெர்மிட் இந்த விடயங்கள் வெளிவருகின்ற பொழுது அது மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிற அதிருப்திகளால் அந்த குறிப்பிட்ட கட்சியைச் சேர்ந்தவர்கள் அந்த நபரும் அந்த கட்சியும் தோற்கடிக்கப்படும் அல்லது அந்த கட்சியின் மீது அதிருப்தி அதிகரித்து அது தங்களுக்கு சாதகமாகும் என்ற அடிப்படையில் தான் அவர் அதை கூறுகிறார். மற்றும்படி ஏதோ தமிழ் மக்களுக்காக பார் பெர்மிட்டை பற்றி பேசவில்லை. இந்த காலகட்டத்தில் அது வெளிவருகின்ற பொழுது அரசியல் சலசலப்புகளை ஏற்படுத்தும். நிச்சயமாக மக்கள் கோவப்படுவார்கள். அப்படி கோவப்படுகின்ற பொழுது அது மற்ற தேர்தல் நலன் சார்ந்து தங்களுக்கு பயன்படலாம் என்று அவர் நினைக்கலாம். அதற்காக அது வரக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. அது வரத்தான் வேண்டும், மக்களுக்கு தெரியத்தான் வேண்டும், சம்பந்தப்பட்டவர்கள் மக்கள் முன்னால் அம்பலப்படுத்தப்படத்தான் வேண்டும். அதை எவ்வளவு விரைவாக அனுரகுமார செய்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. ஆகவே அது 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 நிச்சயமாக வரத்தான் வேண்டும், அது பிரச்சனை. ஆனால் சுமந்திரன் அதன் மீது காட்டுகிற கரிசனை என்பது இந்த அடிப்படையை கொண்டதுதான். அது இரண்டால் உளவு காலமும் பலர் பார்ப்போம் மீட்டர்கள் வாங்கிறதோ இது புது விடயம் அல்ல. நான் குறிப்பிட்ட விடயங்கள் எல்லாம் இருக்கு. அதை பற்றியும் கேட்டு பார்ப்போம் கேட்டிருந்தால் பரவாயில்லை. ஆனால் எத்தனையோ தமிழ் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த விடயத்தை கேட்பது என்பது ஒரு தேர்தல் சம்பந்தமான விடயமாக தான் பார்க்கலாம். என்ன மற்றது இது புது விடயம் அல்ல. இந்த பார்ப்போம் இம்முறை ஏன் இது ஒரு சர்ச்சைக்குரியதாக வந்தது என்றால், இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முற்பட்ட காலத்தில் ரணில் விக்ரமசிங்க தனக்கு தேர்தலின் பொழுது உதவி செய்யக்கூடியவர்கள் என்று கருதப்பட்டவர்களுக்கு தான் அது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பின்னணியில் தான் இது ஒரு சர்ச்சை. இறுதி தேர்தல் காலத்துக்கு ஒரு 2 மாதங்களுக்கு உட்பட்ட காலப்பகுதியில் இது வழங்கப்பட்டதால் தான் இப்பொழுது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறி இருக்குது. மற்றும்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்படியான பெர்மிட்டுகளை வாங்குவதொன்றும் இலங்கை தீவில் புது விஷயம் அல்ல. அது அதிகாலமாக நடந்து கொண்டிருக்கிற விஷயம்தான். நிறைவு கேள்வியாக, இந்த பாராளுமன்ற பொது தேர்தலிலே தமிழ் மக்கள் எதனை அடிப்படையாக அல்லது எதனை எவ்வாறு சிந்தித்து அங்கே யாருக்கு வாக்களிக்கலாம் அல்லது எந்த வகையான சிந்தனையோடு இந்த தேர்தலை அணுகலாம் என்ற ஒரு கேள்வியோடு இன்றைய நிகழ்ச்சி உங்களிடம் நிறைவேறலாம் என்று இருக்கிறேன். அந்த கேள்விக்கு பதிலை சொல்லுங்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்தவரையில் தமிழ் தேசியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கிற கட்சிகள் ஊடாக பிரதிநிதிகள் மக்கள் தெரிவு செய்ய வேண்டும். நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த பிரதிநிதிகளை தெரிவு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தேசிய மக்கள் சக்தி எப்படியான நல்ல நல்ல விஷயங்களை செய்கிறது, நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுகிறது என்பதெல்லாம் வேறு விடயம். ஆனால் இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில், வடகிழக்கை பொறுத்தவரையில் தமிழ் தேசியத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகள், அது எக்ஸா இருக்கலாம், வையா இருக்கலாம், செட்டா இருக்கலாம், அதுவரை அவர்கள் என்ன சின்னத்திலும் பெறலாம், அது ஒரு விடயம். ஆனால் அந்த தரப்புகள் மத்தியில் இருக்கின்ற பிரதிநிதிகள், அதிலிருந்து திறமையானவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள், புதியவர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. அப்படியானவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற பட்சத்தில் தமிழ் தேசிய அரசியலில் நான் அதுக்காக அதிசயங்கள் நிகழும் என்று சொல்ல வரவில்லை. ஒரு 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 புதிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அணி ஒன்று உருவாகுவதற்கு வாய்ப்பு உண்டு. தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் எவ்வாறு ஒரு கூட்டுணைவாக செயற்பட முடியும் என்பதை பற்றி உரையாட முடியும். நன்றி. நன்றி. இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த வேளையிலே வந்து உண்மையான இந்த விளக்கங்களை தந்ததுக்கு நன்றிகளை கூறி மற்றொரு சந்தர்ப்பத்திலே உங்களை சந்திப்போம் என்று கூறி உங்களோட விருது விட செல்லுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் விஜய். வாய்ப்புக்கு நன்றி.